ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனோசாந்தி இலவச பயிற்சி மையம். நான் உங்கள் கோபி பத்ரிநாத். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023 அதனுடைய மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் தவறாக சால்வ் பண்ணியிருந்தேன். அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனோசி தொடர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது நம்ம இதை கரெக்ட் பண்ணுறேன். ஃபிபனோசி தொடர் 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையே வித்தியாசம். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிபனோசி தொடர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வித்து 1 மட்டும்தான். சரிங்களா? நான் என்ன பண்ணியிருந்தேன், ஸ்டார்டிங் 0லேருந்தே போட்டேன். ஸோ ஃபிபனோசி தொடர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ 0 எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது இப்போ ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. அதுக்கு அந்த டேர்முடைய முதல் 2 உறுப்புகளின் அந்த டேர்முக்கு முன்னாடி இருந்த 2 உறுப்புகளின் கூடுதல் பலன் தான் என்னது, அடுத்த டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் 3 எடுக்கிறோம் அப்படின்னா டேர்ம் 1 டேர்ம் 2 கூட்டினா தான் டேர்ம் 3 கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது முதல் 2 உறுப்புகளின் கூடுதல் தான் அடுத்த உறுப்பு. அப்படின்னும் போது டேர்ம் 1 எடுக்கிறோம். டேர்ம் 1க்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து 0ன்னு அஸ்யூம் பண்ணோம். ஸோ இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அஸ்யூம் மட்டும்தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், நாம் லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இது ஒரு டேர்மாகவே கன்சிடர் பண்ணிட்டோம். அதுதான் நான் பண்ண தப்பு. ஓகேங்களா? இப்போது அந்த 0ன்றது ஜஸ்ட் அஸ்யூம். ஃபிபனோசி தொடர்னாவே ஸ்டார்டிங் வித் 1. இப்போ நம்ம இந்த டேர்மை வந்து பார்க்கலாம். அப்போ ஃபிபனோசி தொடர் ஸ்டார்டிங் வித் எதில் ஆரம்பிக்குது, 1 தான் ஆரம்பிக்குது. 1க்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. அதனால் நான் 0 இருக்கிறதா அஸ்யூம் பண்ணியிருக்கேன். அப்போ 0 + 1 என்னென்னு கிடைச்சிது, டேர்ம் 2 எனக்கு கிடைச்சிது. நீங்கள் ஒரு டேர்ம் மட்டும் நான் ஃபிபனோசி தொடர்னா 1ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1 போட்டுருங்க. 1க்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால் 0 போடுறேன். அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எழுதணும். நெக்ஸ்ட் டேர்ம்னும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 உறுப்புகளின் கூடுதல் பலன் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு டேர்ம் தான் இருக்குது, முன்னாடி 0 இருக்கிறதா அஸ்யூம் பண்ணியிருக்கேன். அப்போ 0 + 1 டேர்ம் 2 வந்து பார்த்திங்கன்னா 1. அடுத்து டேர்ம் 3 எடுத்திங்கன்னா டேர்ம் 1 டேர்ம் 2 கூட்டணும். 1 + 1 2. அடுத்து டேர்ம் 4 வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் 2வையும் டேர்ம் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ம் 4 கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் 5. டேர்ம் 5 அப்படின்னும் போது டேர்ம் 3யும் டேர்ம் 4யும் கூட்டணும். 2 + 3 5. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டிருக்கோம். கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 7வது டேர்முக்கும் 6வது டேர்முக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. 7வது டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. 6வது டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ 13 - 8 வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 தான். ஸோ அப்போ 5ன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, எத்தனாவது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் கணக்கில் வந்து நாம் சொல்லிட்டோம். இதுக்கான ஒரு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா HMT வாட்ச். ஸோ ஹவர்ஸ் இன்ட்டு மென் இன்ட்டு டேஸ் டிவைடட் பை ஒர்க். ஓகேங்களா? மறுபடியும் இங்கே எழுதுகிறேன். ஹவர்ஸ் இன்ட்டு மென் இன்ட்டு டேஸ் டிவைடட் பை ஒர்க். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இது வந்து 2 கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இப்போ 2 இதாக இது பண்ணுங்க. ஹவர்ஸ் H1 HMT ஒர்க். இந்த இடத்துல ரெண்டாவது எடுத்திங்கன்னா 2 போட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கும் இந்த இடத்துல ஒர்க்கு 2 சேமாக இருந்தாங்கன்னா இந்த WW கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இந்த கணக்கில் நமக்கு ஹவர்ஸ் கொடுக்கல. ஸோ ஹவர்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென் இருப்பாங்க, டேஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் மென் இருக்கிறாங்க, டேஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஸோ M1 D1. அடுத்தது செகண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா M2 D2. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மென் ஃபஸ்ட்டு இதில் எத்தனை மென் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை உழவர்கள் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 உழவர்கள் 49 நாட்களில் வேலை செய்கிறாங்க. அப்படின்னு அதே வேலையை 21 உழவர்கள் எத்தனை நாட்களில் வேலை செய்வாங்க? இதுதான் வந்து கொஸ்டின் நாம் நினச்சிருப்போம். ஆனால் கொஸ்டினில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்களில் உழுவர் அப்படின்னும் போது 21 வயல்கள், அப்போ இந்த இடத்துல ஆட்கள் அதிகரிச்சிருக்கு, அப்போ நாட்களும் அதிகரிக்கும். நாட்கள் வந்து குறையும். ஓகேங்களா? ஆட்கள் அதிகரித்தால் நாட்கள் குறையும். 12 உழவர்கள் 49 நாளில் வேலை செய்கிறாங்கன்னா அப்போ 21 உழவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை விட கம்மியாக தான் செய்வாங்க. அவ்வயலில் உழுதால் எத்தனை நாட்கள் குறையும்? இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஸோ என்ன செய்ய, எத்தனை நாட்கள் குறையும், இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ குறையக்கூடிய நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ கணக்கு போகலாம். 12 ஆட்கள் 49 நாட்கள் வேலை செஞ்சாங்கன்னா 21 நாட்கள் எத்தனை நாட்கள் வேலை செய்வாங்கன்னா 28 நாட்கள் வந்து வேலை செய்வாங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு என்ன ஆயிருக்கு, 21 ஆட்கள் 24 நாளில் 28 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க, இப்போ முன்னாடி ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பில் ஒரு 12 பேர் 49 நாள் அந்த வேலையை செஞ்சாங்க. அதுக்கு அடுத்து வர குரூப்பு 21 பேர் இருக்கிறாங்க, அவங்க 28 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது எத்தனை நாள் வந்து நமக்கு சேமிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 மைனஸ் 28, 21 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அதாவது 21 நாட்கள் குறைந்திருக்கு அப்படின்னும் போது 21 நாட்கள் ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் நம்ம அந்த வீடியோவில் வாய்ஸாக கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதுக்கான கரெக்ஷனே இது ரெண்டுத்துலேயும் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் இதுக்கு மேலே வராமல் நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிபனோசி தொடரில் மிஸ்டேக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொன்ன திரு பிரபு சார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்தது இந்த டெஸ்ட் ஷெடியூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி வீடியோ கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.